யூடியூபர் திவ்யா கல்லாச்சி வழக்கு இப்ப பெருசா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த வரைக்கும் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கேஸோட அப்டேட் நியூஸ் உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோல நீங்க பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிக்கப்பநாடாவில இருந்து. முதல்ல இந்த கேஸுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம பார்த்துடலாம். அதாவது யூடியூபர் ஜெயந்த்ரா அப்படின்னு இவங்க புதுசா இப்ப எல்லா தனியார் சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இவங்களை யாருன்னே தெரியல. அப்பப்ப திவ்யா கலிச்சியோட ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்காங்க போல. இந்த அளவுக்கு தான் இவங்க ஃபேமஸ். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, திவ்யா கலர்ச்சிக்கெல்லாம் உடல் உறவு மேல அவ்வளவு ஒரு ஆசை, சின்ன பசங்கன்னு பார்க்க மாட்டா, நானே என் கண்ணால பாத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப தனியார் சேனல்ல சொல்றாங்க. இங்க என்ன கேள்வி வருதுன்னா, முதல்ல இருந்தே பாக்குறாங்கன்னா அப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே, எதுக்கு இப்ப தனியார் சேனல்ல இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வரல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது, திருச்சி சாதனா பைல்வான் ஒரு தனியார் சேனல்ல 2 பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு விஷயம். இதுல திருச்சி சாதனா அழுதுடுறாங்க, இந்த மாதிரி என்னை பத்தி நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு. இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா ஒரு டெலிவிஷன் முன்னாடி அவங்களுக்கு நியாயம் கேட்ட மாதிரி அதை பேசவே இல்லை. அது ஒரு காமெடி கண்டென்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இதையும் தாண்டி திருச்சி சாதனா தன்னோட யூடியூப் சேனல்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்க பாருங்க, இந்த மனுஷன் தான் இப்படி பேசுறான், எப்படி பேசியிருக்கான் பாருங்க அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுவும் காமெடியா தான் இருக்கே தவிர அவங்க சீரியஸா பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. சோ திருச்சி சாதனாக்கும் இதுல ஒரு பெரிய அளவுல அஃபெக்ட் இல்ல, எது இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு போல. பாருங்க, எல்லா பொம்பளைங்களும் கேவலப்படுத்தி விட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத நல்லபடி நாணய மாதிரி போறாரு பாரு. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க, இது என்னோட வாழ்வாதாரத்தை பாதிச்சிடுச்சு, என்னோட இமேஜ டேமேஜ் ஆகிடுச்சுன்னு. ஆனா இவங்க பண்றது எல்லாமே பார்த்தா அப்படி எனக்கு தெரியல. திடீர்னு லைம் லைட் கிடைச்சிருச்சு, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒவ்வொரு யூடியூப் சேனலும் யூஸ் பண்ணிக்குது. அதே மாதிரி தனிப்பட்ட இந்த யூடியூபர்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்களோட அப்டேட்டான நியூஸை நம்ம பார்த்துருவோம். இப்போ திவ்யா கல்லாச்சிக்கு காதலன் அப்படின்னு சொல்ற இந்த கார்த்திக்கு ஆல்ரெடி தனியா திருமணமாகி அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கான். இப்ப எப்படி இவங்களோட வந்தாங்க திவ்யா கல்லாச்சியோட அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, திவ்யா கலாச்சி கார்த்திக்ன்ற பேர்ல வேற ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இவன் தான் தொலைஞ்சு போன கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூஸ் ஏத்திருக்காங்க. அண்ட் தென் இப்ப கார்த்திகோட குடும்பத்துக்கும் காசு வேணும் அப்படிங்கறதுக்காக இவங்களும் இந்த பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் திவ்யா கலாச்சிக்கு கல்யாணம் ஆகல. சோ இவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா. சோ இவங்க 2 பேருமே சேர்ந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க, வியூஸ் பார்த்துருக்காங்க, காசு வாங்கியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்ப நான் ஜெயந்த்ரா அப்படின்னு இந்த யூடியூபர் சொன்னல, இவங்க அடிக்கடி திவ்யா கலாச்சியோட வீட்டுக்கு போவாங்களாம். திவ்யா கலாச்சியோட குழந்தையோட தான் பெட்ரூம்ல தூங்குவாங்களாம். அவங்க அங்க இருந்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பாப்பாங்களாம். ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயமா இருக்கு. இப்படியெல்லாம் பார்த்துட்டு எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் திருச்சி சாதனாவோட நிர்வாண படம் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு, திருச்சி சாதனாவோட அத்தனை வீடியோ நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இப்ப அடுக்கடுக்கா சொல்றாங்க. சிகப்பு நாடா டீமுக்கு என்ன கேள்வி தெரியுமா வந்துச்சு, இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க ஏன் போலீஸ் கிட்ட அதெல்லாம் சொல்லாம தனியார் யூடியூப் சேனல்ல ஏன் சொல்றீங்க? அப்ப நீங்களும் இந்த விஷயத்தினால லைம்லைட் தேடணும் தானே ஆசைப்படுறீங்க அப்படிங்கறத இப்ப எங்களுக்கு தோணுது. இப்போ இதை பத்தி நம்ம பேசும்போது நிறைய மக்கள் ஆங்காங்கே ஒவ்வொரு யூடியூபருக்கு மாறி மாறி சப்போர்ட் பண்றாங்க. பட் இந்த கேஸோட டீட்டெயிலோட சீரியஸ்னஸ் தெரியாம யூடியூப் சேனல்ஸும் சரி மக்களும் சரி இது ரொம்ப விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு போறாங்க. சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததும் இல்லாம பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான நியூஸ். இது அடுத்த லெவலுக்கு எடுத்து போய் இவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்க வேண்டிய நியூஸ். ஆனா இது நியூஸ் சேனல் ரொம்ப ஏளனமா எடுத்து அவங்க இஷ்டப்படி கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அப்டேட்டான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப திவ்யா கலாச்சி ஜெயில இருக்காங்க, கார்த்திக்கும் ஜெயில இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 6 பிரிவுகளின் கீழ் போக்சோ சட்டம் பாஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து போகும். இதுல எப்படி சித்ரா இன்வால்வ் ஆனாங்க, இது முன்னாடி எத்தனை பேரை அவங்க மிரட்டி காசு படம் பார்த்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம திவ்யா கலாச்சி எந்தெந்த மாதிரி கண்டென்ட் போட்டிருக்கா, அவங்க வீடியோஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி இருக்கு. இப்ப சித்ரா சொன்னாங்களா அவங்க வாட்ஸ்அப் குரூப், இப்ப எல்லாமே சைபர் கிரைம் அங்க ஒரு பக்கம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஆன் ப்ராசஸ்ல தான் இந்த வழக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க இதுக்கப்புறம் வெளியே வர முடியாது. அப்படியே வெளியே வந்தாலும் மறுபடியும் வீடியோ போட முடியாது. அதுவும் அதே பாணியில வீடியோ போட்டா மறுபடியும் அவங்க உள்ளதான் போகணும். சோ இதுதான் உண்மை. எந்தெந்த யூடியூபர் மேலலாம் சித்ரா புகார் சொன்னாங்களோ, இப்ப அந்தந்த யூடியூபர் அவங்களோட தனிப்பட்ட சேனல்ல அவங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனியார் சேனல்லையும் போய் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரியும், அவ அப்பவே அப்படிதான் இப்பவே அப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லாம் காமெடி கண்டென்ட்டுக்காக பேசுறவங்க ஏன் முன்னாடியே சொல்லல? அப்போ மக்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, இவங்களை எல்லாரையும் தூக்கி ஒட்டுமொத்தமா உள்ள போட்டாதான் என்ன உண்மைன்னு வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க.
அப்போ நீங்க சொல்லுங்க, இத்தனை யூடியூபர்ஸ் இப்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க, இது லைம் லைட்டுக்காக பேசுறாங்களா இல்ல நிஜமா உண்மையாதான் பேசுறாங்கப்பா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சிகப்பு நாடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.